வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கோவத்தை காட்ட இது நேரம் இல்ல. விடு, நான் ஹாஸ்பிடல்ல கூட்டி போறேன். ஐயோ கடவுளே, வேணாமா. இப்படி பிடிவாதம் பிடிக்காத. உள்ள ஏதோ ஒத்துக்காத ஒரு விஷயம் போயிருக்கு, அது வெளியில வந்தாகணும், இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன நம்படா. நீ சும்மா குடிடி ஆனந்தி, குடி ஆனந்தி, குடி, வாய தர குடி குடி. இந்த அத்தை உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும் போல இருக்கே. ஆனந்தி ஆனந்தி குடிச்சிரு. மாமா, அவளால குடிக்க முடியலமா. இது என்ன அருகம்புல் சாரா இல்ல வேற ஏதாச்சா? டேய் சும்மா சந்தேகப்பட்டுட்டு இருக்காதடா. நான் ஒண்ணு வரைக்கும் இல்லாத கொலைகார பாவி இல்ல. ஆனந்தி வாயை திறந்து குடி குடி. சொன்னா கேளு, இது உள்ள போனாதான் நீயும் உன் வயித்துல இருக்கிற குழந்தையும் பழைக்க முடியும். குடிச்சிரு, குடி. சொன்னா கேளு, தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு இதை குடிச்சிரு. குழந்தைக்காகவாது குடிடி. அப்பதான் வயிற்றுக்குள்ள போனதெல்லாம் வெளியில வரும். ஏதோ வயிற்றுக்குள்ள தேவையில்லாத ஒரு விஷயம் போயிருக்கு, அது வெளியில வரணும்னா குடிச்சுதான் ஆகணும். குடி, உன் குழந்தைக்காக குடி ஆனந்தி, குடி குடி, மொத்தத்தையும் குடி. குடி, இன்னும் கொஞ்சம் குடி. வேண்டாமா. நீ சும்மா இருடா. குடி, முழுசா குடி. இத குடி, குடிச்சிரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. வாந்தி வர மாதிரி இருக்கா? வருது. சரி சரி, தூக்குடா, தூக்கு. மெதுவா. ஐயோ, நம்ம பிளான் எல்லாம் கிட்ட போயிடும் போல இருக்கு. எடு ஆனந்தி, பாத்து எடு. ஒரு மாதிரி இருக்கு, அது வர மாட்டேங்குது. ட்ரை பண்ணு. வாய் தர, வாய் தர. அக்கட்டு, அக்கட்டு. மொத்தத்தையும் வாந்தி எடுத்து. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். முடிஞ்சது, முடிஞ்சது. வாயை நல்லா கொப்பளிச்சு கழுவு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. அவ்வளவுதான் ஆனந்தி. இனிமே பயம் இல்ல, எல்லாம் வெளியில வந்துருச்சு. நீ போய் முதல்ல ஆட்டோ பிடிப்போ, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் போ. ஆனந்தி, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல ஆனந்தி. உனக்கு சீக்கிரம் சரியாயிடும். இத வாந்தி எடுத்துட்டல. அண்ணா, அண்ணா, இங்கதான் ஒரு நிமிஷம். நான் வந்துடும். ஓகேப்பா. ஐயோ ஐயோ, முடியலங்க. ஏறு மணி. மெதுவா. என்ன இது கையில? அது ஒண்ணும் இல்லத்த, ஆனந்திக்கு கொடுக்கறதுக்காக மாமா ஏதோ இந்த நாட்டு மருந்து பொடியெல்லாம் ரெடி பண்ணி பாக்ஸ்ல வச்சிருந்தாரா. அது அவரு ஓபனா இங்கே வச்சுட்டு போயிட்டாரா. அதான் ஃபேன் காத்துல பறந்துரும் இல்லையா, அதனாலதான் நான் எடுத்து மூடி வச்சேன். சீக்கிரம் போன. இந்த அத்தை வேற எல்லாத்தையும் கெடுத்துரும் போல இருக்கே. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடுச்சு. ஐயோ முடியலையே. அது போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். ரொம்ப வலிக்குதுங்க. போயிடலாம் ஆனந்தி, ரொம்ப வலிக்குதா? தாங்க முடியலைங்க, என்னால முடியலைங்க. அவசரத்துல தண்ணி போட்டு கூட எடுத்து வராம போயிட்டனே. நீ எதுவும் எடுக்க வேணாமா, எல்லாம் ஒண்ணாதான். ஏற்கனவே நீ எதுவும் கொடுத்ததா ஆனந்தி வழியில துடிச்சிட்டு இருக்கா. டேய், அவ வழியில கத்துனதுக்கு அப்புறம் தான் நான் மருந்தே கொடுத்தேன். என் மேல எப்ப பழி போடலான்னு காத்துக்கிட்டே இருப்பியா? வலிச்சா ஹாஸ்பிடல் கிளம்புறத விட்டுட்டு அப்படி என்னமா அவசரம் உனக்கு? இந்த குழந்தை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறல்ல நீ? டேய், பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. ஒரு பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தை அழிக்கணும்னு எந்த தாயாவது நினைப்பாளா? இல்ல,
இந்த சாக்க வச்சு நீ எதையும் ஆனந்தி கொடுத்துட்ட. எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்குமா? சரிடா, பரவாயில்ல, சந்தேகப்பட்டுக்கோ. முதல்ல டாக்டர் கௌசல்யாவுக்கு ஃபோன் பண்ணு. அதுக்கப்புறமா என் மேல சந்தேகப்பட்டுக்கோ. முதல்ல கால் பண்ணுடா. கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ ஆனந்தி. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ ஆனந்தி. போயிடலாம் ஆனந்தி. ஹலோ டாக்டர், நான் அன்பு பேசுறேன் டாக்டர். சொல்லுங்க அன்பு, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? டாக்டர், ஆனந்தி திடீர்னு வயிற்று வலியில துடிக்க ஆரம்பிச்சா டாக்டர். வாட்? எப்படி அன்பு? நல்லா தானே இருந்தா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. காலையில சாப்பிடும் போது கூட நல்லா தான் இருந்தா டாக்டர். சாப்பிட்டு வேலை கிளம்பி போது வலியால துடிக்க ஆரம்பிச்சா. இப்ப நாங்க ஆட்டோல ஹாஸ்பிடல் கூட்டு வந்துட்டு இருக்கோம் டாக்டர். ஓகே அன்பு, கூட்டிட்டு வாங்க. பேனிக் ஆகாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஏதாவது ஃபுட் பாய்சனா இருக்கும். நான் கோடம்பாக்கம் சுகாதார மையத்துல தான் இருக்கேன். நீங்க அங்கேயே ஆனந்தியை கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர், நான் உடனே அங்க கூட்டு வரேன். வாங்க. இப்ப போயிடலாம். அண்ணே, கோடம்பாக்கம் சுகாதார மையத்துக்கு போங்கம்மா. சரி, சீக்கிரம் போப்பா. போறேம்மா. போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். ஆனந்தி போயிடலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்னால முடியலங்க. ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. போனை எடுத்து துணைங்க. என்ன துளசி, முடிஞ்சிருச்சா? எங்க முடிஞ்சது? நாம தான் முடிஞ்சிருவோம் போல இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? என்னாச்சு? மருந்த கலந்தியா இல்லையா? மருந்தெல்லாம் கரெக்டா கலந்துட்டேன். அவளும் மருந்து கலந்த பாலை நல்லா குடிச்சா. கொஞ்ச நேரத்துல வயிறு வலியில துடிச்சா. ஏய், எல்லாம் சரியா தானடி நடந்திருக்கு. நீ பேசுனதை கேட்டதும் நான் கூட ஏதோ மாட்டிக்கிட்டியோன்னு பயந்துட்டேன். நான் மாட்டிக்கல, ஆனா ஆனந்தியும் நம்ம பிளான்ல மாட்டிக்க மாட்டா. ஏய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி தொலை. பிபி ஏத்திருவ போல இருக்க. அம்மா, அவ வயித்து வலியில துடிக்க ஆரம்பிச்சதும் அத்தை ஓடி வந்துட்டாங்க. அத்தையும் அன்பு மாமாவும் சேர்ந்து அவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டல் போனா காப்பாத்திருவாங்களா? நான் சொன்ன மருந்து என்ன லேசுப்பட்ட மருந்தா? அண்ணியும் தவசியும் ஆனந்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்குள்ள உள்ள போன மருந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கிளீனா செஞ்சிடும். ஆனந்தி வைத்த நல்லா கிளீனா ஆக்கிடும். அதுக்கு மருந்து வயித்து உள்ள இருக்கணும்ல, அததான் மொத்தமா வெளியே எடுத்துட்டாங்க. என்னது, வெளியே எடுத்துட்டாங்களா? யாரு, எப்படி எடுத்தாங்க? வேற யாரு? அத்தை தான். அத்தை மாத்து மருந்து கொடுத்து ஆனந்திய வாந்தி எடுக்க வச்சுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, சாப்பிட்டது மொத்தமா வரணும்னு விரல அவ வாயில விட்டு வாந்தி எடுக்க வச்சாங்க. ஐயோ, போச்சா? நம்ம திட்டம் பூரா போச்சா? என்னடி இது? என்னடினா எனக்கு என்ன தெரியும்?